அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுல ஸ்லிவாவை பொறுத்தவரை இவர் தான் இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருடைய கட்சியினுடைய நேரடி வேட்பாளர். இந்த நேரத்தில் ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, திடீரென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கியூமோவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவரோட கட்சிக்காரருக்கு சப்போர்ட் பண்ணல. ஜஹ்ரான் மம்தானி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, அதற்கான எந்த காரணமும் இல்லை. ஜஹ்ரான் மம்தானி முஸ்லீம் என்ற பெயர்ல இருக்கிறதுனால ஜஹ்ரான் மம்தானிக்கான இந்த ஆதரவு பெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் சரியாக நவம்பர் 4ஆம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் தேர்தலில் 3 பேர் போட்டியிடுகிறார்கள். அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி சார்பாக கர்டிஸ் ஸ்லிவா என்கிற இவர் போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சி சார்பாக ஜஹ்ரான் மம்தானி போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஜனநாயக கட்சியினுடைய உள்ளக கட்சி தேர்தலில் தோல்வி அடைந்த கியூமோ இந்த முறை சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். இவர்களோடு இன்னும் சில பேரும் போட்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த 3 பேருக்கு மத்தியில தான் தற்போது உச்சகட்ட போட்டி நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போதைய நிலையில அமெரிக்காவினுடைய ரியல் கிளியர் பாலிடிக்ஸ் என்கிற அமைப்பு ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பு தான் சர்வதேச ஊடகங்கள்ல பேசுபொருளாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பாக இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவைத்தான் இந்த சார்ட்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது தொடர்பாக நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக நியூயார்க் சிட்டியை பொறுத்தவரையில் நியூயார்க் சிட்டியில சுமாராக 5 மில்லியன் 50 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த 5 மில்லியன் வாக்காளர்கள் 7,34,000 பேர் ஆல்ரெடி வாக்களித்திருக்கிறார்கள். இவங்க நேரடி வாக்காளர்களாக இருக்க மாட்டாங்க, அரச தொழில்களில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. போஸ்டல் ஓட்டுன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்களிப்பே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,34,000 வாக்குகளை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மேயர் தேர்தல்களில் பதிவான மொத்த வாக்குகளை விட 4 மடங்கு அதிகமான வாக்குகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்வமாகவே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைய தினம் இந்த புள்ளி விவரங்கள், தற்போது கருத்து கணிப்புகள் மிக மும்முரமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ரியல் கிளியர் பாலிடிக்ஸினுடைய சராசரி கருத்து கணிப்பு பிரகாரம் ஜஹ்ரான் மம்தானி மொத்தமாக 46.1% வாக்குகளோடு முன்னிலையில் இருக்கிறார். கியூமோ 31.8 வாக்குகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸ்லிவாவை பொறுத்தவரையில் 16.3% 3வது இடத்தில் இருக்கிறார். இந்த 3 பேர்லையும் ஜஹ்ரான் மம்தானியை பொறுத்தவரையில் முன்னாள் அதிபர் ஜோ பைடன், அதற்கு முன்பதாக ஆட்சி செய்த அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த பராக் ஒபாமா உள்ளிட்ட பல பேருடைய ஆதரவு ஜஹ்ரான் மம்தானிக்கு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் கியூமோ அதே போன்று ஸ்லிவா ஆகிய 2 பேர் இருக்கிறாங்க. இதுல ஸ்லிவாவை பொறுத்தவரையில் இவர் தான் இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருடைய கட்சியினுடைய நேரடி வேட்பாளர். ஆனால் நேற்றைய தினம் திடீரென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, என்னுடைய ஆதரவு கியூமோவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் யாரு ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, கியூமோவுக்கு தான் என்னுடைய ஆதரவு என்று அறிவித்திருக்கிறார். அந்த ஆதரவு அறிவிக்கும் போது நல்ல விதமாகலாம் அவர் அறிவிக்கல. ஒரு கெட்ட ஜனநாயகவாதியாக இருக்கக்கூடிய கியூமோவுக்கு என்னுடைய ஆதரவு, ஏன்னா வேற வழி இல்லை, அதனால நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய கட்சியை சேர்ந்த ஸ்லிவாவுக்கு அவருடைய ஆதரவு கொடுக்கப்படவில்லை. இதே நேரத்தில் உலகின் மிக பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மாஸ்கும் கியூமோவுக்கு தான் தன்னுடைய ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் என்னன்னு கேட்டா, ஜஹ்ரான் மம்தானி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, அதற்கான எந்த காரணமும் இல்லை. ஜஹ்ரான் மம்தானி முஸ்லீம் என்ற பெயர்ல இருக்கிறதுனால அவர் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அவரை தவிர்த்து யாரு ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, அதுல இவர் முன்னிலையில் இருக்கிறதுனால இவருக்கு சப்போர்ட், இந்த ஆள் முன்னிலைக்கு வந்திருந்தா இந்த ஆளுக்கு சப்போர்ட் என்பதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது. இந்த இடத்துல ஜஹ்ரான் மம்தானியை பொறுத்தவரையில அவர் ஒரு சோசலிஸ்டாக அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர். இவர் 2 பேருமே ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சோசலிஸ்டாக அவர் அறியப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஜஹ்ரான் மம்தானி மேல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்றுதான், இவர் ஆட்சிக்கு வந்தால் சைனாவினுடைய சோசலிசம் அமெரிக்காவில் தலை தூக்கும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். சைனாவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆனால் அந்த அப்படி சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் கியூமோவை பொறுத்தவரையில் கியூமோ ஆல்ரெடி பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒருவர், முன்னாள் ஆளுநராகவும் செயல்பட்டவர். இவர் 31.8% இருக்கிறார். ஆனால் இதனுடைய
இதனுடைய சராசரியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜஹரான் மம்தானி 46.1% எடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ கியூமோ இவர் 31.8% வாக்குகளோட இரண்டாம் இடத்துல இருந்தாலும் இவருக்கும் ஜஹரான் மம்தானிக்கும் இடையில 14.3% வாக்கு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. கருத்து கணிப்பு, இது வாக்களிப்பு கிடையாது, கருத்து கணிப்பு பிரகாரம். அதே நேரத்தில் மூன்றாவதாக குடியரசுக் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய ஸ்லிவாவை பொறுத்தவரையில் இவருக்கும் ஜஹரான் மம்தானிக்கும் இடையில 29.8% வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. இந்த வித்தியாசங்கள் படி பார்த்தோம்னா இவர் ரெண்டு பேரையும் கூட்டினால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால், இந்த ரெண்டு வாக்குகளும் சேர்ந்தால் ஜஹரான் மம்தானி தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாத பட்சத்தில் ஜஹரான் மம்தானி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, திடீரென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கியூமோவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவரோட கட்சிக்காரருக்கு சப்போர்ட் பண்ணல. இதை பற்றி அங்க ஊடகங்கள் அமெரிக்க மக்களிடத்தில் கேட்கும்போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு திடீர்னு இந்தால சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவார். அதாவது இன்றைக்கு நேற்று தான் இதை கேட்குறாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அப்படி தான், இன்னும் கொண்டு பேசுவார் நாளைக்கு கொண்டு பேசுவார்னு அந்த நாட்டு மக்களே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு கெட்ட ஜனநாயகவாதி என்று தன்னை சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறதுக்கு, நான் கெட்ட ஜனநாயகவாதி இல்லை, நான் பெருமைக்குரிய நல்ல ஜனநாயகவாதி என்னெல்லாம் இந்தால் பதில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த எலெக்ஷன் நடக்கும்ல, அதை விட உச்சகட்ட காமெடியாக இருக்கிறத நம்ம அவதானிக்க முடியும். இந்த இடத்துல ஜஹரான் மம்தானி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் புள்ளி விவரங்கள் பிரகாரம், இப்படியான கருத்து கணிப்புகள் பிரகாரம் கொஞ்சம் உச்சமாக இருக்கக்கூடிய நிலையில் ஜஹரான் மம்தானிக்கான இந்த ஆதரவு பெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், அவர் அறிவித்த திட்டங்கள் மிக பெரும் கவர்ச்சியை அமெரிக்க மக்களுக்கு மத்தியில், நியூயார்க் மக்களுக்கு மத்தியில் உண்டாக்கி இருக்குது. அதில் முதலாவது அவர் சொன்ன ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் என்னன்னு கேட்டால், இலவச குழந்தை பராமரிப்பு திட்டம் கொண்டு வருவேன்னாரு. அமெரிக்காவில் வேலைக்கு போகிறவங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு அவசியத்துக்கு குழந்தைய பராமரிக்க யார்ட்டையாவது விட்டுட்டு போகணும்னு சொல்லி சொன்னால் பெரும் தொகை அதற்காக அவங்க செலவழிக்க வேண்டியிருக்கு. தாங்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக குழந்தை பராமரிப்புக்கு செலவழிக்க வேண்டியிருக்கிறதுனால குழந்தை பராமரிப்புக்காக இலவச திட்டம் கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இலவச பஸ் சேவிஸை கொண்டு வருவேன் இருக்கிறாரு. நம்ம ஊர்களிலேயே பெரும்பாலும் அப்படி கொண்டு வர்றதுல தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு அது மாதிரி சிஸ்டங்கள் கொண்டு வந்த மாதிரி நம்ம ஊடகங்களில் பார்த்துருக்கிறோம். இப்படி நம்ம நாடுகளில் கூட இல்லாத மாதிரி ஒரு சிஸ்டம் இது. அமெரிக்காவில் இலவசமாக நாங்கள் உங்களுக்கு பஸ் சிஸ்டம் கொண்டு வருவோம்ன்றதோட அது மக்கள்கிட்ட பெரிய ஆதரவை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா தனியான வெஹிக்கிள் வைத்து மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ சிரமமாக அமெரிக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வாடகை கட்டிடங்களில் தான் அங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வாடகையை 0 பண்ணுவேன், அங்கே வாடகையெல்லாம் கவர்மெண்ட் கட்டும்ங்கிற விதமான ஒரு அறிவித்தலையும் அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த திட்டங்களால் ஜஹரான் மம்தானி உச்சமாக கவரப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி நியூயார்க் சிட்டியில் வெளிநாடுகளில் இருந்து குடிபெயர்ந்து அங்கு வாழக்கூடிய நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். பங்களாதேஷில் இருந்து, பாகிஸ்தானில் இருந்து, எல்லா நாடுகளிலும் இருந்து அவங்க அமெரிக்க குடியுரிமை பெற்றிருப்பார்கள், வாக்களிக்கும் திறன் கொண்டவர்கள். எனவே அவர்களுடைய வாக்குகள் வெகுவாக கவரப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் யூதர்களுடைய வாக்குகளையும் உச்சமாக வென்றிருக்கிறார், மனம் கவர்ந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குது. ஏன்னா நேற்றைய தினம் கூட இறுதியாக அவர் யூத மத தலைவர்களை சந்தித்திருந்தார். அவர்கள் கூட எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாகவே நியூயார்க்குக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் வருகை தந்தால் நான் அவரை கைது செய்வேன் என்றெல்லாம் இந்த பிரச்சார களத்திலே பேசியவர் தான் ஜஹரான் மம்தானி. அப்படியான ஒரு நிலையிலேயும் அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் ஜஹரான் மம்தானியை ஆதரிக்கிறார்கள். காரணம், அங்கிருக்கக்கூடிய பெரும்பாலான யூதர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கம் அநியாயம் செய்கிறது என்கிற கருத்தை உச்சமாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலையும் இந்த மாதிரியான திட்டங்கள் அவரிடத்தில் கவரப்பட்டிருக்குது. அவர் யூத மக்களாலும் கவர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நியூயார்க் நகரத்தினுடைய இந்த மேயர் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை மேயர் தேர்தல் நடைபெறும். இப்போ அவர் ஜெயிச்சாலும் அவர் ஜனவரியில் தான் மேயராக பதவி ஏற்பார். அது வரைக்கும் இப்போ இருக்கிறவர் தான் மேயராக தொடர்வார். அதே நேரத்தில் எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் 2 தடவைகள் அவர்கள் பதவி காலத்தை அனுபவிக்க முடியும். ஒரு மேயராக ஆயிட்டாருன்னா ஒரு முறை மேயராக 4 ஆண்டுகள் இருந்து திருப்பி போட்டியிடலாம். இன்னொரு 4, மொத்தம் 8 ஆண்டுகள் அவர் மேயராக திரும்ப பதவி வகிக்க முடியும். அதே நேரத்தில் ஜனவரி 2022 முதல் பதவியில் இருக்கக்கூடிய தற்போதைய மேயர் அவரும் ஜஹரான் மம்தானியுடைய கட்சியை சேர்ந்தவர் தான். அந்த கட்சியை சேர்ந்தவர் பதவியில் இருந்தாலும் அவர் உட்கட்சி தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டார், எரிக் ஆடம்ஸ். அதுக்கான காரணம் அவர் மேலே சொல்லப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுவும் அவர் தோல்வி அடைவதற்கு ஒரு காரணமாக மாறி இருந்த நிலையில தான் மம்தானிக்கும் கியூமோவுக்கும் இடையிலான உச்சகட்ட தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் இறுதியாக நேற்றைய தினம் நடைபெற்றது. அதில் பல இடங்கள்லையும் மம்தானியை பற்றி பேசிய கியூமோ என்ன பண்ணினார்னு கேட்டால், மம்தானி
மம்தானியை மீண்டும் மீண்டும் அவர் ஒரு சோசலிஸ்ட், அவரால் அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்துக்கள் இருக்கிறது என்றெல்லாம் பல இடங்களில் அவர் பேசிய காட்சிகளை நேற்றைய தினம் பார்க்கலாம். வெனிசுவேலாவில் சோசலிசம் வேலை செய்யல, கியூபாவில் சோசலிசம் தோத்து போயிடுச்சு, எனவே நியூயார்க்ல மட்டும் ஜெயிச்சிருமா என்றெல்லாம் கேட்டாரு. வெனிசுவேலாவினுடைய சோசியலிசத்துக்கும் கியூபாவினுடைய சோசலிசத்துக்கும் மம்தானிக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா கியூபாவினுடைய சோசலிசம் கியூபாவிலேயே தோல்வி அடைந்து விட்டது. ஃபிடல் காஸ்ட்ரோ உயிரோடு இருக்கும் போதே பேசிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சோசலிசத்தை கொண்டு வந்து 34 வயது இளைஞனாக இருக்கக்கூடிய ஜஹரான் மம்தானி நியூயார்க்ல திணிப்பாரு என்பதையெல்லாம் சாதாரண பிள்ளைகளும் நம்புவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா திங்கட்கிழமை அவருக்கு 34 வயது பூர்த்தி அடைந்திருக்கிறது. தற்போது 35வது வயதை நோக்கி அவர் நடைபோடக்கூடிய நிலையில தான் இந்த தேர்தல் இன்றைக்கு நடைபெறுகிறது. நாளை காலை ஆகும்போது மேபி யார் நியூயார்க்கினுடைய மேயர் என்பதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சியை கொடுப்பவனல்ல, ஆட்சியை எடுப்பவனல்ல, பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு ஆட்சிக்குரிய அந்த அதிகாரம் கிடைக்கப் போகிறது என்பதை. இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் ஜஹரான் மம்தானி வெற்றி பெற்றால் அவருடைய வெற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி சிக்கலை உண்டாக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இருப்பார், நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக ஜஹரான் மம்தானி இருப்பார். ஜஹரான் மம்தானிக்கும் அமெரிக்க அதிபருக்கும் எப்படியுமே ஒத்துப்போகாது. ரெண்டு கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன நடக்கிறது என்பது நாளைக்கு தெரிந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மக்களுக்குரிய ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வருகிறார் என்பதை அந்த மக்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்திருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம்.